வெல்கம் டு நம்ம இ சேவை சேனல். நம்ம இ சேவை சேனலில் வந்து இன்றைக்கி என்ன பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்டர்வியூக்கான ஆல் டிக்கெட் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது. இப்போ வந்து எனக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு தெரியலனா அது என்ன பண்ணுறது, அது எப்படி வந்து மெயில் போட்டு வாங்குறது, அப்படி இல்லைனா டேரெக்டாக எப்படி கான்டாக்ட் பண்ணுறது, அதை பற்றி டீட்டெயிலாக வந்து தெரிஞ்சுக்கலாம். மறக்காம வந்து நம்ம இ சேவை சேனலில் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்கணும், மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் வந்து மேக்ஸிமம் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு, ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் வந்து ஓப்பன் ஆகலை. சென்னை, ராணிப்பேட் இந்த மாதிரி டிஸ்ட்ரிக்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் டிக்கெட் வந்து ஓப்பன் ஆகலை, அது வந்து க்ளோஸ்ன்னு இருக்கும். இது வந்து டிஆர்பி வெப்சைட்டோட நான் வந்து கிருஷ்ணகிரி எடுத்து வச்சுக்கிறேன். மற்ற டிஸ்ட்ரிக் இவங்க பார்த்தீங்கன்னா லிங்க் வேணும் அப்படி தெரியாதவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு வரும்போது இங்கே வந்து ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லா டிஸ்ட்ரிக்டோட லிங்க் கொடுத்துருப்பேன், லிங்க் வந்து பாருங்கள். பார்த்துட்டு எந்த டிஸ்ட்ரிக் வேணுமோ அதை கிளிக் பண்ணி அந்த லிங்க் ஓப்பன் ஆகிக்கும் அப்படின்னு நினைக்கலாம். இப்போ வந்து நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்ட்ரிக்டில் வந்து நீங்கள் வந்து ஒரு டிஸ்ட்ரிக் ஓப்பன் பண்ணிவிட்டு எனக்கு மற்ற டிஸ்ட்ரிக்டில் வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு போட்டு எனக்கு ஓப்பன் ஆகலன்னு சொல்லிட்டு வந்து நிறைய பேர் சொல்கிறீங்க. அது வந்து அதுக்கப்புறம் வந்து நான் நேரில் செக் பண்ணி பார்க்கும்போது தெரியுது. ஒரு நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி வந்து அவர் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்கு, அவர் வந்து சென்னை டிஸ்ட்ரிக்டில் வந்து அப்ளை பண்ணிட்டு இருக்காரு. எனக்கு வந்து கோயம்புத்தூர் ஓப்பன் ஆகலை அப்படின்னு சொல்லும் போது நான் இன்ஸ்டாகிராம் டேரெக்டாக டிஎம் பண்ணி அவருக்கு மெசேஜ் பண்ணி பார்க்கும்போது தெரிய வருது அது வந்து சென்னைக்குன்ட்டு. இந்த மாதிரி நிறைய பேர் பிரச்சனை வந்து சந்திப்பீங்க. கண்டிப்பாக வந்து உங்களோட நோட்டிஃபிகேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா மேலேயே வந்திருக்கும், எஸ்எம்எஸ் வரும்போது உங்களோட மெயில் ஐடி கொடுத்தீங்கன்னா உங்கள் மெயில் ஐடிக்கும் எஸ்எம்எஸ் ஃபோனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துருக்க இடத்துல எந்த டிஸ்ட்ரிக் அப்ளை பண்ணிக்கணும்னு வந்திருக்கோம், அதை வந்து பார்த்து நோட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஆல் டிக்கெட் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு ஃபஸ்ட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி வந்து ஃபர்கெட் பண்ணுறது அதை பற்றி டீட்டெயிலாக வந்து தெரிஞ்சுக்கலாம். ஆல் டிக்கெட் நிறைய பேர் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க, இல்லைனா ஆல் டிக்கெட் ஃபஸ்ட்டு முடிச்சிடலாம், அதுக்கப்புறம் போவோம் அப்படி பார்த்துலாமா. இப்போ வந்து ஆல் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுறதுக்கு இங்கே வந்து கிளிக் பண்ணிங்களா என்ன ஆகணும் அப்படின்னா, நீங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்டு போகிற மாதிரி வரும். இந்த ஸ்க்ரீன் வந்துடும். இந்த ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னா யூசர் நேம் பாஸ்வேர்டு, இப்போ உங்களுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து எஸ்எம்எஸ் வந்திருக்கும், மெயிலில் வந்திருக்கும். இப்போ வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து இன்னைக்கு நேற்று வந்திருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நேற்றுலாம் வந்திருக்காது, இது வந்து அப்ளை பண்ணனால வந்திருக்கும். ஆல் டிக்கெட்டுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு வந்து ஆல்ரெடி சென்ட் பண்ணியிருக்காங்க, இன்னும் வந்து ரிசீவ் ஆகிறதுக்கு நிறைய பல்க் மெசேஜ் பண்ணுறாங்க இல்லையா, லேட் ஆகலாம். அப்படி இல்லை அப்படின்னா இன்டர்வியூ நேரம் நெருங்கும் போது வந்து பார்த்தோன்னா அந்தமாரி எஸ்எம்எஸ் வரும். இப்போ என்ன நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து என்னது எல்லாருக்குமே வந்து ஆல் டிக்கெட் வரும். நான் வந்து செலெக்ஷன் தப்பாக போட்டேன், நேம் தப்பாக போட்டேன், டேட் ஆஃப் பர்த் தப்பாக போட்டேன், எங்கள் இணைப்பு போகிற இடத்துல ஒய்ஃப் பேர் கணவர் பேர் போட்டேன், அந்தமாரி ஏதாச்சும் எதாவது தப்பாக போட்டிங்கனாலையும் இதெல்லாம் டவுன்லோட் பண்ணுறதுலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்டர்வியூ செலெக்ஷன் ப்ராசஸில் மட்டும்தான் அது வந்து காரணங்களை வந்து பற்றி தெரியும். இப்போ வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு போட்டோன்னே என்ன பண்ணுன்னா, இல்லைங்க யூசர் நேமே பாஸ்வேர்டு போட்டுக்கலாம். அப்படி இல்லைனா டேட் ஆஃப் பர்த் தெரிஞ்சு டேட் ஆஃப் பர்த் போட்டுக்கலாம். கம்பல்சரி யூசர் நேம் வேணும். எனக்கு யூசர் நேம் தெரியல, நான் என்ன பண்ணுறது அப்படின்னா ஃபர்கெட் பாஸ்வேர்டு கொடுத்தீங்கன்னா, ஃபர்கெட் பாஸ்வேர்டு கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா இங்கே வந்து மெயில் ஐடிக்கு போயிடும். இங்கே வந்து மெயில் ஐடின்றது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணும்போது எந்த மெயில் ஐடி கொடுத்தீங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. அந்த மெயில் ஐடி வந்து டைப் பண்ணி இங்கேருந்து சென்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெயிலுக்கு வந்து எஸ்எம்எஸ்ஸாக வந்துடும், மெயில் வந்துடும். அந்த மெயிலே யூசர் நேமு, யூசர் ஐடி, அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு, இது 3 வந்துடும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா யூசர் நேம் பாஸ்வேர்டு போட்டு நம்ம வந்து மறுபடியும் வந்து இங்கே வந்து லாகின் பண்ணி டவுன்லோட் இது கொடுத்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஆல் டிக்கெட் வந்து டவுன்லோட் ஆகிடும். இப்போ வந்து இது எனக்கு மெயில் ஐடி தப்பாக போட்டேன், ஃபோன் நம்பரும் இல்லை, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே கான்டாக்ட் இருக்கு இல்லையா, இங்கே வந்து கிளிக் பண்ணி இங்கே எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் தனித்தனியாக எல்லா டிஸ்ட்ரிக்டோட கான்டாக்ட் நம்பர் டீட்டெயில் இருக்கும். இப்போ வந்து நம்ம கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட்னால அவங்களோட டீட்டெயில் வருது. இங்கே வந்து லேண்ட்லைன் ஃபோன் நம்பரு, மெயில் ஐடி, இது ரெண்டுக்குமே அஃபிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா மெயில் பண்ணி ஒர்க் டீட்டெயில்ஸ் வந்து கால் பண்ணி பேசுனீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. உங்களோட பேர், உங்களோட டேட் ஆஃப் பர்த்து, உங்களோட கான்டாக்ட் நம்பரு, என்ன மெயில் ஐடி தப்பாக போட்டால் அது டீட்டெயிலாக வந்து பார்த்தீங்கன்னா மெயில் பண்ணிங்கன்னா அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா யூசர் ஐடி அனுப்பிச்சி விடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ தெரியாதவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து பயன்படுத்திக்கோங்க, மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, இது கண்டிப்பாக வந்து மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கலாம். அதேமாதிரி ஆல் டிக்கெட் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்துடும். நேர்முக தேர்வு வந்து என்றைக்கு நடக்குது, எந்த டைமு, எந்த இடம், அதுக்கப்புறம் எந்த பிளேஸு, உங்களோட புகைப்படம், நேம், அட்ரஸ் எல்லாம் வந்துடும். அதெல்லாம் கரெக்டாக இருக்கா ஒரு முறை வந்து செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா செக் பண்ணாமல் லாஸ்ட் டைமில் வந்து செக் பண்ணிவிட்டு எனக்கு இது மறந்துடுச்சு ப்ரோ, அது மறந்துடுச்சு ப்ரோ அப்படின்னு சொல்லக்கூடாது. அதே மாதிரி செல் பட்டாச்சீடு பற்றி நம்ம வந்து இதுக்கப்புறம் வீடியோவில் வந்து நம்ம போடலாம். அதே மாதிரி நம்ம ஆல்ரெடி இதுக்கு 19 இது இருக்குது, அது வந்து 17 நிபந்தனை இருக்குது. நிபந்தனை வந்துக்கான தனியாக வீடியோ போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் எப்படி அட்டாச் பண்ணுறதுக்கான வீடியோ போட்டிருக்கோம், நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அது வந்து யாராவது வந்து பார்த்தீங்கன்னா பார்க்காதவங்க வந்து பார்த்துக்கோங்க. அதேமாரி நம்ம வந்து ரெகுலராக வந்து என்னென்ன படிக்கணும் அப்படின்ற பற்றி பேசலாம். அதுக்கு முன்னாடி வந்து பிஎஸ்டிஎம் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் முறையில் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி போட்டிருக்காங்க. 16/8/2021 நிர்ணயிக்கப்பட்ட உரிய படிவத்தில், அது வந்து 2021 தான் ஆன்லைனில் வந்து எனேபிள் பண்ணாங்க. அந்த இதில் படிவத்தில் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அதனால் வந்து தயவு செஞ்சு வந்து ஆன்லைனில் இது வந்து ட்ரை பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிக்கலாம். இப்போ வந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா
மெசேஜ் பண்ணி இது பண்ணி கமெண்ட் பண்ணுறீங்க. எனக்கு எங்கள் டிஸ்ட்ரிக்ட் ஓப்பனர் இல்லை, சும்மா சொல்கிறீங்க, வியூஸ்க்காக சொல்கிறீங்க அப்படின்லாம் சொல்லல. இது வந்து நானும் ட்ரை பண்ணுறேன், நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இது வந்து எதுக்குன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக நான் வந்து ட்ரை பண்ணுறேன். கிடைச்சாலும் சரி கிடைக்கலனாலும் சரி. ஆனால் பட் வந்து உங்களோடது வந்து பார்த்தோன்னா ஒரு கெரியர், இது வந்து ஜாப் வந்து கவர்மெண்ட் ஜாப் பண்ணுறது வந்து நிறைய பேர் லட்சம் பேர் ட்ரை பண்ணுற இடத்துல நாம் வந்து கரெக்டாக பண்ணி நம்மளுக்கு கிடைச்சிச்சுன்னா மிகப்பெரிய வாய்ப்பு. ஏன்னா உங்கள் ஃபேமிலி வந்து அடுத்த கட்ட லெவலில் இட்டு போகிறதுக்கு தான் ட்ரை பண்ணுவீங்க. எல்லாரும் வந்து ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் தான் ட்ரை பண்ணுவீங்க. ஏன்னா வந்து அதிகமாக பணம் சம்பாரிச்சு அதிகமாக இருக்கிறவங்க வந்து பார்த்தோன்னா இது என்னடா வேலை விட்றா அப்படின்னு சொல்லிட்டு வேற அளவுக்கு போயிடுவாங்க. ஆனால் வந்து நம்ம இந்த வேலையை ஏன் தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்னா நம்ம வீட்லேயும் யாராவது சேர்ந்த ஒருத்தர் வந்து கவர்மெண்ட் வேலை கிடைச்சிரும் அப்படின்னு நோக்கத்துக்கு தான் இது ட்ரை பண்ணுறாங்க. அதனால் வந்து கவனமாக வந்து சிதற விடாமல் வீடியோ வந்து பாருங்கள். அதேமாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போ இன்டர்வியூ வந்து பார்த்தீங்கன்னா 20ஆம் தேதிக்கு மேலே வந்து ஸ்டார்ட் ஆயிரும்னு எனக்கு தெரிஞ்ச தகவலாக இருக்குது. அப்போது என்னென்னா நீங்கள் வந்து உங்களுக்கு கேட்கப்படுற கேள்விகள் அது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்ஸ்டாகிராமில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பதிவிட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களோட வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப் சேனல் வந்து பதிவிடப்படும், ஆடியோ வந்து பதிவிடப்படும். அதனால் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு இன்ஸ்டாகிராம் ஐடியை வந்து உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுறேன். இந்த ஐடியில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டிஎம் பண்ணுங்கள். டிஎம் பண்ணிங்கன்னா வாய்ஸ் நோட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு உங்கள் பேர், எந்த டிஸ்ட்ரிக்ட்டு, நீங்கள் வந்து என்ன கொஸ்டின் கேட்டாங்க, எத்தனை கொஸ்டின் ஆன்சர் பண்ணீங்க, என்னென்ன மாதிரி கொஸ்டின் கேட்டாங்க, அது மட்டும் பண்ணால் போதும். நீங்கள் எப்படி போனீங்க வந்தீங்க அந்த மாதிரிலாம் வாய்ஸில் போட வேணாம். உங்களுக்கு பேர் இன்னொரு மாதிரி சொல்லிடுறேன். உங்களோட நேமு, டிஸ்ட்ரிக்ட்டு, உங்களுக்கான நேர்காணலில் வந்து என்னென்ன நடந்துச்சு, அதுக்கப்புறம் அந்த டேட்டு, நேர்காணலோட டேட்டு அப்போ சொன்னீங்கன்னா போதும். அது கண்டிப்பாக வந்து மக்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து நான் அந்த வீடியோ வந்து நான் உங்கள் ஆடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் வந்து பதிவிடப்படும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக இருக்கணும். எதனா சவுண்டு, நாய்ஸ் இந்த மாதிரி பிரச்சனை எதனா ஏற்பட்டுச்சுன்னா டைரெக்டாக வந்து நானே அதுக்கான ஆன்சர் சொல்லிடுவேன். அப்படி இல்லை நீங்களே உங்கள் வாய்ஸ் வந்து வெளியே வரணும் அப்படின்னா டீட்டெயிலாக வந்து மெயில் டீட்டெயிலாக வந்து இன்ஸ்டாகிராம் வந்து வாய்ஸ் போட்டு விடுங்க. நாங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் வந்து பதிவு போடுவோம். இப்போ அதில் தவறாக இருக்கிறது, தவறான நோக்கத்தில் எதனா சொல்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதை வந்து நீக்கிடுவோம். அதை வந்து சொல்லிடலாம். அது மட்டும் இல்லாமல் டெய்லி வந்து பார்த்தோன்னா நோட்ஸ்க்கான அப்டேட் வந்து பார்த்தோன்னா நம்ம சேனல் வந்து தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். தொடர்ந்து இணைந்தீர்கள். நெக்ஸ்ட் வந்து சந்திக்கலாம். டாடா பாபாய்.